நட்சத்திரம் போல ஜொலியுங்கள். லட்டு லட்டு ஓ சிவபாபா, கோலு மோலு ஓ சிவபாபா, இனிமையும் அன்பும் நிறைந்த எங்கள் செல்லமான சிவபாபா. மகிழ்ச்சியின் துளிகள் பொழியட்டும், சந்தோஷம் மழையாக பொழியட்டும். கோலு கோலு சோன சோன, குழந்தை போல பாசம் தரும் மிக இமையான பாபா. மேகம் போல் சிரிப்பு பொழியட்டும், மேகம் மழை பொழிவது போல சிரிப்பு எங்கும் பரவட்டும். தேவதையாக மாறிய போதும் சிரியுங்கள், தூய்மையான ஆத்மாவாக இருந்து எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருங்கள். சகடி மகடி நீ என் பாபா, நீ என் உலகம், நீ என் அன்பான தந்தை. பாபா பாபா என் பாபா, அழகான பாபா, அருமையான பாபா, வித்தியாசமான பாபா, என் ஆதரவு பாபா, எங்கள் எல்லாம் பாபா. நீ என் முழு உலகம், ஓ பாபா. நீ அனைத்தும், நீ என் முழு உலகமும். ஓம் சாந்தி. இன்னைக்கு 6வது நாள் கிளாஸ் பார்க்குறோம். சிறு குழந்தைகளினுடைய ஆன்மீக பயணம். ஒரு சந்தோஷமான ஊரில் 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒன்று காது, இன்னொன்று வாய், 3வது இதயம். காது சொல்லுது, நான் எல்லாத்தையுமே நான் கேட்குறேன், அதனால நான் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுது. வாய் சொல்லுது, நான் பேசுறதுனால தான் உன்னால் கேட்க முடியுது, அதனால நான் தான் உங்கள் எல்லாருக்குமே பாஸ் அப்படின்னு சொல்லுது. இதயம் சிரிச்சிட்டே சொல்லுது, நீங்கள் பேசலாம் கேட்கலாம், ஆனால் நான் எந்த ஒரு இமோஷன்ஸும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னு இதயம் சொல்லுது. 3 பேரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, யார் பெஸ்ட்டு. அப்போ இந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு வயதானவர் வராரு. அவரு பேர் என்னன்னா அறிவு. அறிவு கேட்குறாரு, விசில் ஊதிட்டே வராரு, பீ பீ. விசில் ஊதிட்டு நீங்கள் எல்லாரும் ஏன் சத்தம் போட்டுட்ருக்கீங்க, ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் நடக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அந்த 3 பேரும் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் என்னங்கிறது சொல்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்களை ஷேர் பண்ணுறாங்க அறிவு கிட்ட. உடனே அறிவு என்ன சொல்லுது, சரி நான் ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி காதை மூடுது. அப்போ காதுனால எதையுமே கேட்க முடியல, வாய் பேசுறத. அடுத்து வாயை மூடுறாரு, வாயினால பேச முடியல. அடுத்ததா இதயத்தை மூடுறாரு. அப்போ இதயத்துல எந்த இமோஷன்ஸும் இல்லை, இவங்க பேசினாலும் கேட்டாலும். அப்போ அறிவு என்ன சொல்றாருன்னா, பாருங்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு. நீங்க எப்போ ஒன்னா சேர்ந்து செயல்படுறீங்களோ அப்போதான் மேஜிக் உருவாகுது. அதனால மரியாதைக்கான அர்த்தம் என்னன்னா, நமக்கு நாமளே சுய மரியாதை கொடுக்கறது தான் உண்மையான மரியாதை. எப்போ நம்மளுடைய மதிப்பை உணர்ந்து நம்ம சுய மரியாதையில நிலைச்சிருக்கிறோமோ அப்போதான் ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம். நம்ம எண்ணங்கள், வார்த்தை, செயல் எல்லாத்துலேயுமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அன்பு, அக்கறை காமிக்கணும். மரியாதை கொடுக்கறதுக்கான அர்த்தம் மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே நம்ம ஏத்துக்கணும். நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குவாலிட்டிஸ் இருக்கு. அப்போ மரியாதைக்கான அர்த்தம், யாராவது 2 பேர் பேசுறாங்க, ஒருத்தர் சும்மா அதை கவனிக்கிறாருன்னா அதுக்கு மரியாதை கிடையாது. அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கல. நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன பண்றோம், ஒருத்தர்கிட்ட பேசுறோம், இல்ல நம்ம கிட்ட யாராவது பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது இல்ல, அவங்களுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறது கிடையாது. ஏதோ பேசுறாங்க, அவங்க பேசட்டும்னு அப்படியே நம்ம விட்டுடுறோம். நம்முடைய கனிவான வார்த்தைகள்னால அவங்கள என்கரேஜ் பண்ணணும்.
அவங்க பேசுறத நம்ம கவனம் கொடுத்து கேட்கிறப்போதான் அவங்களுக்கு உண்மையான மரியாதையை நம்ம கொடுக்கறோங்கிறது அர்த்தம். இன்னொன்னு, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். அவங்களுடைய பார்வை, நம்பிக்கை, எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் உண்மையான மரியாதை. சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் அவங்களுக்கு அன்பு கொடுக்கறேன், அமைதியை கொடுக்கறேன், ஆனா அவங்க என்னை கவனிக்கிறதே இல்லை, எனக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மரியாதைக்கான அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம காட்டுற அன்பு, அக்கறை, இதுதான் உண்மையான மரியாதை அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறது. ஆனா நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம், ஒருத்தங்க நமக்கு மரியாதை கொடுக்கல, நம்ம சொல்றத கவனிக்கலைன்னா அவங்க எப்பவுமே இப்படிதான், அவங்க மாறவே மாட்டாங்க, இந்த ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். அப்போ இது என்ன ஆயிடுது, ஒரு தொழில் மாதிரி ஆயிடுது இல்லையா? தொழில நம்ம என்ன பண்றோம், அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம், நம்ம பலனை எதிர்பார்க்கிறோம். அப்ப இது கூட ஆன்மீக தொழிலா மாறிடுச்சு. மரியாதைக்கான அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மரியாதை கொடுக்கணும். ஒரு பொன்மொழி இருக்கு இல்லையா, மரியாதை கொடுங்கள், மரியாதையை பெறுங்கள். ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றம் வேணும். மரியாதையை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்க வேண்டும். அம்மா தன்னுடைய குழந்தைக்கு எவ்வளவோ செய்யறாங்க, ஆனா திருப்பி எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றோம் நம்ம. அதே மாதிரி ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்கு எல்லாமே செய்யறாரு. ஏன்னா அந்த டாக்டருக்கு தெரியும் இவரு நோய்வாய்ப்பட்டிருக்காரு, அப்ப இவருனால எதையும் நமக்கு கொடுக்க முடியாது, நம்ம தான் இவருக்கு செய்யணும்னு அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் நீங்க யார்கிட்டயாவது பேசுறீங்க, அன்பு காமிக்கிறீங்க, மரியாதை கொடுக்குறீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து திருப்பி வரலைன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்கிட்ட இந்த அன்பு மரியாதை கம்மியா இருக்கு, நீங்க எனக்கு அதிகமா கொடுங்கன்னு அவங்க இன்டைரக்டா எதிர்பார்க்கிறாங்க. ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்க நோட் புக் ஓபன் பண்ணுங்க. யாருக்கிட்ட உங்களுக்கு சில பிரச்சனைகள், சண்டைகள் இருக்கோ அவங்களுடைய நேம்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க புக்ல. அதாவது நீங்க அன்பு காமிச்சிருப்பீங்க, அக்கறை செலுத்தி இருப்பீங்க, ஆனா அவங்களுக்கு ரிட்டன் கிடைச்சிருக்காது. அவங்களுடைய நேம்ஸ் எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறம் புக்கை தள்ளி வச்சுட்டு உங்களோட கண்களை மூடிக்கோங்க. ரிலாக்ஸா உட்காருங்க. உங்க மனக்கண் முன்னாடி எந்த நபர்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை, சண்டை, இல்லை நீங்க ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அவங்க உங்களுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களோ அந்த மனிதரை உங்க கண் முன்னாடி கொண்டுட்டு வாங்க. நான் அவங்களுக்கு எல்லையற்ற அன்பு கொடுக்கறேன். எங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முறிவுகள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அவங்க கிட்ட இருந்து எதுவுமே வேண்டாம். ஏன்னா நாங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால எங்களுக்குள்ள எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. நல்லது. ஓம் சாந்தி. எப்போ நம்ம மரியாதை கொடுக்கிறோமோ அந்த மரியாதை என்ன பண்ணுது, அமைதி, ஒரு நல்லிணக்கம், நம்பிக்கை, ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணுது. 2வது விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழல்ல வாழணும்னு ஆசைப்படுறோம். அப்போ நம்ம சுத்தி இருக்கிற இந்த சுற்றுச்சூழலுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம இயற்கைய பாதுகாக்கணும், இது நம்மளுடைய கடமை. இயற்கைய சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இயற்கைய சுத்தி தான் வாழ்றோம் இல்லையா? அப்போ ஒரு தடவை ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு பஞ்சாயத்து நடந்தது. எமர்ஜென்சி மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. அந்த எமர்ஜென்சி மீட்டிங்ல நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல முதல் மெம்பர் யாருன்னா மிஸ்டர் ஏர், அதாவது காற்று. அந்த காற்று இரும்பிட்டே சொல்லுது, நான் மனுஷங்களுக்கு ஃப்ரீயா ஆக்சிஜன் கொடுக்குறேன், ஆனா மனுஷங்க எனக்கு திருப்பி புகையை தான் கொடுக்குறாங்க, அதனால நான் ரொம்ப சோகமா இருக்கேன். ஒன்ஸ் நான் காற்று வீசறத நிறுத்திட்டேன்னா எந்த ஒரு மாஸ்க்கும் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு காற்று சொல்லுது. அடுத்ததா மிஸ் வாட்டர், தண்ணி சொல்றாங்க. ரொம்ப சாஃப்டா பேசுறாங்க. நான் மேகங்களை எல்லாம் டிராவல் பண்ணி உங்க டேப்பை திருவினா நான் தண்ணியா வரேன், ஆனா நீங்க என்ன வேஸ்ட் பண்றீங்க, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அடுத்து மிஸ்டர் சாயில், மண் வராரு. அவர் என்ன சொல்றாரு, உங்க உணவு நீங்க சாப்பிட்றதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்றேன், ஆனா ரிட்டன் நீங்க என் மேல குப்பையை தான் கொட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பூமி தாய் வராங்க.
அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் வேண்டாம்ப்பா, ஆனா எனக்கு நீங்க கொஞ்சம் அக்கறை, அன்பு, மரியாதையை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ஃபைனலா அந்த ஆலமர அங்கிள் சொல்றாரு, நான் கூட நிறைய கனிகளை தரேன், ஆனா பறவைகளுக்கு கூட நான் வந்து நிறைய இருக்கிறதுக்கு இடம் தரேன், ஆனா என்னதான் முதல்ல வெட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறத ஒரு குழந்தை வந்து பாக்குது. அந்த குழந்தை உணர்றது, நீங்க பேசினது எல்லாம் நான் கேட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் உங்களை வந்து பாத்துக்கிறேன். ஏன்னா இயற்கை வந்து குப்பை தொட்டி கிடையாது இல்லையா, இயற்கை நம்மளுடைய வீடு. அந்த குழந்தை சொல்லுது, நான் என்னோட வாட்ஸ்அப் மொபைல் ஓப்பன் பண்ணிட்டேன், உங்களுடைய மெசேஜை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது காற்று என்ன பண்ணுதுன்னா, என்னை எரிக்கிறத நிறுத்துங்க, அதாவது பொருட்களை எரிச்சு என்ன மாசுபடுத்தாதீங்கன்னு சொல்லுது. தண்ணி என்ன சொல்லுது, என்னை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. மரம் சொல்லுது, என்னை நட்டு வைங்க, கட் பண்ணாதீங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு, ஓகே மெசேஜ் வந்து ரிசீவ்ட் ஆயிடுச்சு, இன்னையிலேருந்து இந்த மிஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோன்னு சொல்லுது. அடுத்ததான் சுயமரியாதை. எப்போ நம்ம இந்த சுயமரியாதை கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் வந்து மரியாதை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். இதுக்கான எடுத்துக்காட்டா நம்மளுடைய தாதி, தீதி, மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாருமே வாழ்ந்தாங்க இல்லையா. நம்ம அப்பப்போ என்ன பண்றோம், இவங்க பிகே, நான் பிகே, ஸ்ரீமத் ஃபாலோ பண்றாங்க, பண்ணல, இதெல்லாம் தாதி தீதி பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அன்பு, அக்கறை, மரியாதை எல்லாமே செலுத்தினாங்க. அப்போ சுயமரியாதைக்கான அர்த்தம் தற்பெருமையில இருக்கிறதோ அகங்காரத்துல இருக்கிறதோ கிடையாது. அது நம்மளுடைய பலம். எப்போ நான் சுயமரியாதையில நிலைச்சிருக்கிறேனோ அப்போ என்னுடைய எண்ணங்கள் வந்து பாசிட்டிவா இருக்கு. எப்போ என்னுடைய எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கோ அப்போ என்ன நானே குறை சொல்ல மாட்டேன். அடுத்தது என்னுடைய பேச்சு எப்போ இனிமையானதா இருக்கோ அப்போ பாசிட்டிவா இருக்கும்போது நான் மற்றவங்களுக்கும் மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறேன், மற்றவங்க கிட்டையும் பாசிட்டிவா நான் பேசுறேன், எனக்குள்ள நெகட்டிவ் செல்ஃப் டாக் இருக்காது. அடுத்ததா செயல்கள்ல எப்போ ஒழுக்கம் இருக்கோ அப்போ வந்து பாசிட்டிவா மாறுது செயல்கள். அதனால நம்ம சுயமரியாதையில நிலைச்சிருக்கும் போதுதான் நம்ம அடுத்தவங்களுக்கும் மரியாதை கொடுக்கிறோம், இந்த இயற்கையையும் நம்ம பாதுகாக்கிறோம். அதனால இன்னைக்கான ஜேர்னல் என்னன்னா, முழு நாள்ல நம்ம ஒரு 5 மக்களை பார்க்குறோம்னா ஒரு 5 பேருக்கு வந்து நீங்க நன்றி சொல்லுங்க. அப்படி நீங்க நன்றி சொல்றப்போ நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கிறத நீங்க இன்னைக்கு அந்த ஜேர்னல்ல எழுதணும். 2வது விஷயம், இயற்கையை பாதுகாக்கிற மாதிரி, இயற்கைக்கு மரியாதை செலுத்துற மாதிரி ஒரு 5 செயல்கள் நம்ம செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், எங்கேயாவது வந்து ஒரு லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, வேஸ்ட் ஆனா அந்த லைட் ஆஃப் பண்ணணும், ஃபேன் ஆஃப் பண்ணணும். தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்குன்னா டேப் க்ளோஸ் பண்ணணும். செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றலாம், இல்லை செடிகளை நம்ம நட்டு வைக்கலாம். ஒரு குப்பை எங்கேயாவது கிடக்குன்னா அந்த குப்பையை எடுத்துட்டு போய் நம்ம டஸ்ட்பின்ல போடலாம். இந்த மாதிரி ஒரு 5 விஷயம் இயற்கைக்கு உதவுற மாதிரி நம்ம செய்யணும். 3வது விஷயம் என்னன்னா, நம்ம தினமுமே வந்து பேர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், பேப்பர் பேர்ட். அதுல இன்னைக்கான குணம் என்ன நீங்க எழுதணும்னா, மரியாதை கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுங்கள், இதை வந்து நீங்க எழுதணும். இப்போ நம்ம தியானம் பண்ணலாம். உங்க கண்களை மூடிக்கோங்க. உங்க மூச்சுல வந்து நீங்க கவனம் கொடுங்க. உங்க மூச்சு வந்து ரொம்ப ஸ்லோவா காமா இருக்கு. உங்க மூச்சு வந்து காமா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எண்ணங்கள் வந்து அமைதியாயிடுது. நான் கடவுளோட குழந்தை, கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு, நான் இந்த பூமிக்கு வந்ததுக்கான பர்பஸை வந்து நான் உணர்ந்துட்டேன், என்னுடைய பாகத்தை நான் மதிக்கிறேன், நான் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் மரியாதை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டேன். யாரெல்லாம் என்னுடைய தொடர்புல வராங்களோ அந்த ஆத்மாக்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லையற்ற அன்பையும் அக்கறையையும் மரியாதையையும் நான் கொடுக்கறேன். எந்தெந்த ஆத்மாக்கள் கிட்ட எனக்கு பிரச்சனைகள், சண்டைகள் இருக்கோ அந்த ஆத்மாவை நான் மனக்கண் முன்னாடி கொண்டுட்டு வரேன். அவங்க கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனைகளை வந்து நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களும் கடவுளுடைய குழந்தை. அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கிற ஜீவராசிகள்,
5 தத்துவங்கள், இவங்க எல்லாருக்குமே நான் மரியாதை கொடுக்குறேன். அவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்குதோ அதே சக்தியை நான் திருப்பி ஸ்ப்ரெட் பண்றேன். நல்லது. ஓம் சாந்தி. சகடி மகடியோ சிவபாபா, சகுமகனி சிவபாபா, அல்லோ சிவபாபா நீ நண்பான விளையாட்டுத்தனமான குழந்தை மனத்தை மகிழ்விப்பவர் லிம்பிடிம்போ சிவபாபா, நீ மனத்திற்கு இனிமை தரும் மிகவும் நெருக்கமான சிவபாபா. தாளி அடித்து அடித்து பாடுங்கள், போலே பாபாவை மகிழ்வியுங்கள். கைத்தட்டியபடி பாடி எங்கள் அன்பான பாபாவை சந்தோஷப்படுத்துங்கள். நடனமாடி துள்ளி அலைபாயுங்கள், நிலா நட்சத்திரம் போல ஒளிருங்கள். மகிழ்ச்சியுடன் நடமாடி நிலா நட்சத்திரம் போல ஜொலியுங்கள்.